ஹலோ ஆல். க்ரூஸில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ க்ரூஸில் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்த இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டாரு. அதில் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தது வந்து 5 ஸ்டார். ஸோ இதுதான் வந்து 5 ஸ்டார் க்ரூஸ். இதில் தான் நாங்கள் போயிருந்தோம். இதுலேருந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 திரம்ஸ் பே பண்ணி போயிருந்தோம். ஃபுட் எல்லாமே இன்க்ளூடட். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து அங்கே இதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு போனோன்னே உள்ளே வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போனோன்னே வந்துட்டு மேலே போயிட்டு இடம் பிடிச்சிட்டோம். ஸோ இதில் இந்த வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு 3 ஸ்டார் க்ரூஸு. ஸோ நாங்கள் வந்து மேலே போயிட்டோம். மேலே போனதுக்கப்புறம் அவங்களே தான் வந்து ப்ளேஸ் வந்து உட்கார வச்சாங்க. எத்தனை பேர் போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி சீட்டு வந்து உட்கார வச்சாங்க. ஸோ நாங்கள் 2 பேருங்கிறதுனால எங்களுக்கு லக்கிலி வந்து ஓரத்தில் வந்து சீட் கிடச்சி. ஸோ நல்லா பார்க்குறதுக்கு வியூஸ் நல்லா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் மேலே போனோம். கீழே இருந்தால் வந்து ஒழுங்காக, ஏன்னா கீழே வந்து ஃபுல்லாக கவர்டாக இருந்தது வெளியிலேருந்து நாங்கள் பார்க்குறப்போ. ஸோ கீழே இருந்தால் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மேலே போனோம். பட் கீழேயுமே வந்து பார்த்துட்டு இருந்துருக்கலாம். வெளியிலலாம் அந்த க்ளோஸ்டாக இருந்த இடத்துக்கு வெளியிலலாம் வந்து ப்ளேஸ் இருந்துச்சு நம்ம நின்று பார்த்துக்கிறதுக்கு. அது நாங்கள் வந்து சரியாக கவனிக்காமல் மேலே போயிட்டோம். மேலே என்னென்னா வந்துட்டு ஆல்ரெடி வின்டர் டைமுங்கிறதுனால பயங்கரமான குளிர் எடுத்து. ஸோ போயிட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து இன்க்ளூடட் தான். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்துட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது, வாட்டர் மெலன், ஆப்பிள் ஜூஸ், அவகேடோ, ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்போ சரி ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் பார்த்தா வந்து ஓகே 10 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். குடுன்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டார். நாங்கள் ஆக்சுவலாக அது ஃப்ரீன்னு நினச்சிட்டு தான் வந்து இது அதுவும் இன்க்ளூடட் அப்படின்னு நினச்சிட்டு தான் சொன்னோம். பட் அது வந்து 10 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அதுவும் ஆல்ரெடி குளிர், அதில் ஐஸ்கிரீம் வேறு சாப்பிட்டோம். பயங்கரமாக நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வியூஸ்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை, பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. இதோட டைமிங் வந்து 1.5லேருந்து 2 ஹவர்ஸ் தான் வந்து டைமிங்கு, ட்ராவல் டியூரேஷனு. நாங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்னென்னா போய் உட்காந்துட்டு அழகை ரசிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்து உட்காந்தே வந்து வியூ பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு கீழெல்லாம் கூட போய் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அதை வந்து அப்புறமா தான் தோணுச்சு எங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து என்னென்னா போயிட்டு அந்த க்ரூஸ் வந்து ரிட்டன் திரும்புகிறப்ப தான் வந்து நாங்கள் பஃபேக்கே போனோம். அவ்வளோ நேரம் வந்து ஃபுல்லாக உட்காந்தே தான் வந்து வியூ பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடினார். அதெல்லாம் ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்க முடியல, நிறைய வந்து கொஞ்சம் இதாக க்ரௌடாக இருந்ததுனால வந்து எடுக்க முடியல. ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடினார். அது ஒரு இது இருந்துச்சு. என்னோடய 3 அந்த 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார் 3ஓட கம்பேரிசன் கேட்டிங்கன்னா, வெளியிலேருந்து பார்க்குறப்ப தான் வந்து அந்த 5 ஸ்டார் க்ரூஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ஒரு லக்ஸரியாக இதாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு இதாக இருந்தது. பட் உள்ளுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து ஒரு லக்ஸரி வந்து அனுபவிச்சோமான்னு கேட்டால் இல்லை. நார்மலாக வந்து ஒரு சேர் டேபிளில் உட்காந்துருந்தோம். அதுவும் கூட்டம் பயங்கரமாக இருந்தது. வேறு எதுவுமே அங்கே வந்து இந்த 5 ஸ்டாருக்கான லக்ஸுரி அந்த வாட்டர் பாட்டிலும் வெல்கம் ட்ரிங்க்கும் வந்து டேபிள்லேயே வந்து கொடுத்தாங்க, அவ்வளோதான். மற்ற எல்லாமே வந்து நார்மலாக தான் இருந்தது. இது வந்து நம்ம 3 ஸ்டாரில் போயிருந்தால் கூட இதே தான் இருந்திருக்கும். இதே வியூ தான் பார்த்துருப்போம். வியூவில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சரி ஓகே நம்ம கம்ஃபர்டபுளுக்கு வந்து 5 ஸ்டாரில் வந்து ஏதாவது லக்ஸுரியாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே இல்லை. சும்மா வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஒரு கிராண்டாக அந்த மாதிரி அந்த க்ரூஸ் வந்து இதாக இருக்கே தவிர உள்ளுக்குள்ளே வந்து எந்த ஒரு 5 ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எங்களுக்கு கிடைக்கல. இதுக்கு வந்து 3 ஸ்டார்லேயே நம்ம போயிருந்துருக்கலாம். ஏன்னா 3 ஸ்டார் 4 ஸ்டார்லாம் வந்து நம்ம க்ரூஸை க்ராஸ் பண்ணுறப்போ வந்துட்டு பயங்கரமாக வந்து பாட்டெல்லாம் வந்து பயங்கரமாக போட்டு டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமாக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இது வந்து அப்படியே அமைதியாக வந்து ஒரு சட்டிலான ஒரு மியூசிக் போட்டு சட்டிலாக அப்படியே போயிட்டு இருந்தது, ஃபேமிலியோட எல்லா ஃபேமிலிஸும் இருக்கிறதுனால. ஸோ வந்து நமக்கு வந்து எந்த க்ரூஸ்லேருந்து பார்த்தாலும் இதே வியூ தான், அதே ட்ராவல் இது தான். ஸோ வந்து நம்ம 3 ஸ்டார்லேயே போயிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபுட்டும் வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லியிருந்த ஐஸ்கிரீம். நான் வந்து மிக்ஸ்டு சொல்லியிருந்தேன். ஸோ பிஸ்தா, சாக்லேட் அண்ட் மேங்கோ 3 வந்து மிக்ஸ்டு ஐஸ்கிரீம் சொல்லியிருந்தேன். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஏன் பிரியாணி மாதிரின்னு சொல்கிறேன்னா அது மாதிரி மாதிரி தான் இருந்துச்சு, எக்ஸாக்டாக பிரியாணி மாதிரி இல்லை. ஸோ பிரியாணி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒயிட் ரைஸு, தால், அப்புறம் வந்து பொட்டேட்டோவும் கேப்சிகமும் போட்டு ஒரு கிரேவி, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, பாஸ்தா, அதுக்கப்புறம் வந்து கெபாப் வந்துட்டு பீஃபில் இருந்திருக்கு. நாங்கள் பீஃப்னு தெரியாமல் வந்து வாங்கிட்டோம். அப்புறம் பீஃப்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சாப்பிடலது. அதுக்கப்புறம் வந்து குபூஸ் வந்து 2 பீஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஹம்மஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. சாலட் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். ஃபுட்டு வந்து ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து க்ரூஸ் நாங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்த்துட்டு தான் வந்து புக் பண்ணோம். அதில் வந்துட்டு டெசர்ட்லாம் வந்து பயங்கரமாக வந்து போட்டிருந்தாங்க.
கஸ்டர்டு, கேக்ஸு, மார்பிள் கேக்கு அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்பி தான் வந்து நாங்கள் போட்டது. பார்த்தா இது ஃபுட்டுமே வந்து அவ்வளோக்கா வந்து சொல்கிற மாதிரி டேஸ்ட்டும் வந்து அவ்வளோக்கா எதுவுமே இல்லை. அந்த குபூஸும் ஹம்மஸ் மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. டெசர்ட் போய் கேட்டால் வந்து கீர் மட்டும் தான் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணி தான் சாப்பிட்ணும். கீர்னால் வந்துட்டு பாயாசம் மாதிரி தான் இருக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் பே பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயசத்தை எதுவும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுவுமே சாப்பிடல. அவ்வளோதான் ஃபுட் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ ரிட்டன் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். அந்த எண்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நின்று தான் நாங்கள் வந்து இந்த வீடியோலாம் எடுத்தது. இதில் வந்துட்டு அந்த க்ரூஸ் வந்து நிற்கிறப்போ அந்த கயிறு போட்டு கட்டுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த இதாக ஓவராலாக என்னோடய ரிவ்யூ கேட்டிங்கன்னா ரொம்பவே டிசப்பாயிண்டட் தான். ஃபுட்டும் வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, லக்ஸரியும் வந்து அந்தளவுக்கு இல்லை. சும்மா வெளியிலேருந்து பார்க்குறப்ப தான் அப்படி இருந்ததே தவிர உள்ளே வந்து எந்த ஒரு லக்ஸரியும் இது பண்ண மாதிரி இல்லை. இதுக்கு வந்து 3 ஸ்டார்லேயே போயிருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுதான் அந்த 5 ஸ்டார் க்ரூஸு. இதில் வந்துட்டு மேலே ஒருத்தர் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு நிற்கிறாருல, எக்ஸாக்டாக அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் உட்காந்துருந்தோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, ஒரு 1 ஹவர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன போட்டில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு போட் ஒன்று வந்துச்சு. ஒரு ஆள் தான் அதில் உட்காரலாம், அந்த மாதிரி ஒரு போட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்தது போலீஸ் சைரனோட. அது வந்து என்னென்னா செக்கிங், நம்ம வந்து எல்லோரும் சேஃபாக இருக்காங்களா, இல்லை ஏதோ யாராவது கலாட்டா பண்ணுறாங்களா அந்த மாதிரி வந்து செக் பண்ணுறதுக்காக வர்றாங்க. சும்மாவே வந்துட்டு யுஏஇயில் வந்து பயங்கரமான செக்யூரிட்டி, பயங்கரமான சேஃப்டி அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். எங்கே வேணால் எப்போ வேணால் போகலாம், ரொம்ப சேஃப்டியான ஒரு இதாக இருக்கும். தண்ணியில் கூட இவ்வளோ செக்யூரிட்டியா அப்படிங்கிறது வந்து நான் இன்றைக்கி தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ எங்கே வேணால் நம்ம வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது. அது வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயம் அது. ஸோ அது வந்து இதில் மென்ஷன் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இன் 5 ஸ்டார் க்ரூஸ். ஸோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.